ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மிக்சட் ஃப்ளவர் ரொட்டி, கர்நாடகா ஸ்பெஷல். சாஃப்ட்டா எப்படி பண்றதுன்னு என்னோட ஸ்டைல்ல பார்க்கலாமா? இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து ஸ்பைசஸ் வந்து அரைச்சு போறேன். இதுக்கு 4 பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் வந்து பல்ஸ் மோட்ல போட்டு கொர கொரன்னு அரைச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல 2 கப் ராகி மாவு, 2 கப் கோதுமை மாவு, 2 கப் பச்சரிசி மாவு இத வந்து சேர்த்துக்கிறேன். எல்லாமே ஹோம்மேட் மாவு தான். இத வந்து சேர்த்துட்டு 2 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 கேரட் துருவி வச்சத சேர்த்துக்கங்க. ஒரு குக்கும்பர் நல்லா கிரேட் பண்ணி சேர்த்துக்கங்க. இது கூட வந்து ஃபைனா சாப் பண்ண கருவேப்பிலையும், கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போ பல்ஸ் பண்ணி வச்ச இந்த மசாலாவ வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவு உப்பு பிடிச்சது இந்த இதுக்கு மெஷர்மென்ட்க்கு. சோ இந்த உப்ப வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து கைய வச்சு நல்லா கலந்துக்கங்க. இதுல இருக்கிற வெங்காயம், கேரட், குக்கும்பர்ல இருக்கிற தண்ணியே வந்து நல்லா விடும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வர அளவுக்கு நீங்க கலந்துக்கங்க. கலந்துட்டு நீங்க எடுத்து போட்டீங்கன்னா, மாவு வந்து இந்த மாரி பக்குவத்துல இருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நல்லா கொதிக்கிற தண்ணிய வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். மொத்தமா ஊத்திடாதீங்க. ஊத்துனீங்கன்னா தோசை மாவு மாரி ஆயிடும். ரொட்டிக்கு நம்ம பிசைவோம் இல்லையா? அது மாரி கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி, ரொம்ப சூடா இருக்கும். நீங்க ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கங்க. நல்லா இத கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் அந்த ரொட்டிக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணும்னு. அந்த ஸ்டேஜ்க்கு வரைக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து விட்டுட்டீங்கன்னா, கடைசில இந்த மாரி கன்சிஸ்டன்சி ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உருட்ட வரணும். இந்த மாரி கன்சிஸ்டன்சில வந்து நீங்க கலந்துக்கலாம். இப்போ இது வந்து வாழை இலையில பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். பட் என்கிட்ட இல்ல. அதனால நான் பேக்கிங் யூஸ் பண்றேன். பார்ச்மென்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிரீஸ் பண்ணிட்டு ஆயில வச்சு கிரீஸ் பண்ணிட்டு, ஒரு உருண்டை எடுத்து நல்லா ரொட்டி தட்டுற மாரி தின்னா வந்து தட்டிக்கங்க. நம்ம ராகி ரொட்டியெல்லாம் இங்க நம்ம தமிழ்நாடு சைடு வந்து நல்லா திக்கா வந்து தட்டி ரொட்டி சுடுவோம். பட் கர்நாடகால பார்த்தீங்கன்னா, ரொட்டி எல்லாமே ரொம்ப தின்னா தான் வந்து தட்டுவாங்க. நான் முடிஞ்ச அளவு தின்னா தட்டியிருக்கேன். இப்போ இத வந்து நல்லா வந்து கேஸ்ட் அயர்ன் கடாய் இல்லன்னா இரும்பு தோசை கல் வச்சு நல்லா சூடானதும் ரொட்டிய போட்டு, மேல வந்து கொஞ்சமா ஆயில் வந்து ஊத்திக்கங்க. இது வந்து நீங்க மூடி வச்சு வேக வைக்க தேவையில்ல. ஓப்பனாவே வேக வைக்கலாம். மேல வந்து இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆகணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டீங்கன்னா நல்லா வெந்து வரும். ரொம்ப வந்து உங்களுக்கு கடக்கா வேணும்னா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனா சாஃப்ட்டா வந்து சுட்டு எடுத்தீங்கன்னா, நீங்க காலையில சுட்டா கூட சாயந்திரம் வரைக்கும் ரொட்டி வந்து சாஃப்ட்டாவே இருக்கும். இந்த 3 மாவு கலந்து செய்றது வந்து ஒரு டைப் ஆஃப் ரொட்டி. நெறைய டைப் ஆஃப் ரொட்டீஸ் இருக்கு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன். இப்போ இந்த சைடு திருப்பி போட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, இந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டான கோதுமை, ராகி, அரிசி மாவு கலந்த வெஜிடபிள் ரொட்டி வந்து ரெடி ஆயிடும். இது கூட வந்து நான் இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி தான் வந்து வீட்ல செஞ்சிருந்தேன். அது கூட சர்வ் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.